ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நவீன்குமார். ராமு அப்படின்ற ஒரு தொழிலாளி இருக்கான். ராமுவோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, காட்டில் இருக்கிற மரத்தை எல்லாத்தையும் வெட்டிட்டு போய் ஒரு கம்பெனியில் கொடுக்கறது தான். அந்த கம்பெனியும் ராமு எவ்வளோ மரம் வெட்டியிருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு சம்பளம் தருவாங்க. ராமு ரொம்ப நல்ல தொழிலாளி, ரொம்ப நேர்மையான ஒரு தொழிலாளி, ரொம்ப விசுவாசமான ஒரு தொழிலாளி. பல வருஷமாக அந்த கம்பெனிக்கு மரத்தை வெட்டிட்டு போய் கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஸோ அந்த கம்பெனி என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய பேர் நம்ம ஆட் பண்ணலாம் புது மெம்பர்ஸாக. யார் மரத்தை வெட்டிட்டு நம்ம கொடுத்தாலும் நம்ம அவங்களுக்கு சம்பளம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி புதுசாக பிளான் பண்ணுறாங்க. அதுக்காக புதுசாக வேலையாட்களாக ஒரு ஆளை புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க. அவன் பேர் ரங்கசாமி. ஸோ ரங்கசாமி புதுசாக ஜாயின் பண்ணிட்டான். அவன்கிட்ட கேட்குறாங்க இந்த கம்பெனியில் இருக்கிறவங்க, நீ யார் கூடயாச்சும் சேர்ந்து வெட்டுறியா, அதாவது உன்னோட வருமானத்தை ஷேர் பண்ணிக்க விரும்புறியா நீ வெட்டுறதோட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரங்கசாமி, இல்லை, நான் எவ்வளோ வெட்டணும் அதுக்கு மட்டும் நீங்கள் எனக்கு சம்பளம் கொடுங்க, நான் யார் கூடயும் ஷேர் பண்ணிக்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி அக்ரிமெண்ட் போடுது. ரங்கசாமியும் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறான். ஸோ ஒரு வாரம் போகுது, 2 வாரம் போகுது. ராமுவும் வெட்டிட்டு போய் கொடுக்குறான், ரங்கசாமியும் வெட்டிட்டு போய் கொடுக்குறான். மாத கடைசியாவது சம்பளம் போடுற நாள் வருது. சம்பளம் போடுற நாள் அன்னைக்கு பார்த்தா ராமு பல வருஷமாக ரொம்ப விசுவாசமாக இருக்கக்கூடிய அந்த தொழிலாளிக்கு சம்பளம் எப்பயும் வர அதே சம்பளம் தான் வந்திருக்கு. ஒரு 2000 ரூபான்னு வச்சுக்குவோம். புதுசாக வந்த ரங்கசாமியோட சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் இருக்குது. ஸோ சரி, ஓகே, ராமு ஏதோ புதுசாக வந்திருக்கான் அப்படின்றதுக்காக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். அடுத்த மாதம் வருது. அடுத்த மாதமும் அதே மாதிரி எல்லாம் வெட்டிட்டு போய் கொடுக்குறாங்க. ராமுவும் மரத்தை வெட்டிட்டு போய் கொடுத்துருக்கான். ரங்கசாமியும் அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு மரத்தை வெட்டிட்டு போய் அந்த கம்பெனியில் கொடுத்துருக்கான். மாத கடைசியில் பார்த்தா திரும்பவும் ராமுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைச்சதோ அதே சம்பளம் தான் கிடைச்சிருக்கு. வெறும் 2000 ரூபாய் தான். ஆனால் ரங்கசாமி பார்த்தீங்கன்னா 11,000 கிடைச்சிருக்கு. ராமுக்கு கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிக்குது, இந்த கம்பெனி நம்மளை ஏமாத்துறாங்களா அப்படின்னு சொல்லி. அதுக்காக இன்வெஸ்டிகேட் பண்ணுறான். போய் அந்த மரத்தெல்லாம் வெட்டி கொடுக்குற அந்த மேனேஜர்கிட்ட கேட்குறான், நான் எத்தனை வருஷமாக உங்களுக்கு நேர்மையாக விசுவாசமாக லாயலாக இருந்திருக்கேன், ஆனால் நீங்கள் ஏன் எனக்கு சம்பளம் அதிகமாக தரமாட்டீங்க, புதுசாக அந்த ரங்கசாமிக்கு போய் இவ்வளோ அதிகமான ஒரு சம்பளம் தரீங்களே அப்படின்னு சொல்லி அவன் போய் சண்டை போட்டிருக்கான். அதுக்கு மேனேஜர், நீ எவ்வளோ மரத்தை கொடுக்குறியோ அதுக்கேற்ற மாதிரி தான் சம்பளம் தருவோம். ரங்கசாமி நிறைய மரம் கொண்டு வந்து தரான், அதனால் அவனுக்கு அதிகம் சம்பளம் தரோம். நீ எப்பவும் தர அதே அளவு மரம் தான் எங்களுக்கு தர வெட்டி, அதனால் உனக்கு அவ்வளோதான் சம்பளம் தர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீ போய் ரங்கசாமிகிட்ட கேளு, அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அனுப்பிடுறாங்க. ஸோ அடுத்த மாதம் வருது. அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா திருப்பி அதே 2000 சம்பளம் தான் வாங்குறான் ராமு. ஆனால் ரங்கசாமி 12,000, அதாவது போன மாதத்தை விட இந்த மாதம் 1000 ரூபாய் அதிகமாக வாங்கியிருக்கான். ராமுக்கு ஒரே கியூரியஸ் ஆகுது, ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது. என்னடா இது, நம்மளால் மட்டும் ஏன் அதிகமாக வெட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவன்கிட்டயே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி ரங்கசாமிகிட்ட போய் கேட்குறாங்க. ரங்கசாமிகிட்ட போயிட்டு, எப்படி உன்னால் மட்டும் மாதம் மாதம் அதிகமாக சம்பளம் வாங்க முடியுது, நான் 10 வருஷமாக கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் நான் 2000 ரூபாய் வாங்கினேன் ஃபஸ்ட்டில், அதே 2000 தான் இன்னும் நான் வாங்கிட்டு இருக்கேன், எப்படி உன்னால் மட்டும் நிறைய மரம் வெட்ட முடியுது அப்படின்னு சொல்லி ரங்கசாமிகிட்ட ராமு கேட்குறான். அதுக்கு ரங்கசாமி சொல்கிறான், ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் நான் 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்குவேன் மரம் வெட்டும்போது அப்படின்னு சொல்கிறான். அந்த 5 நிமிஷம் பிரேக்கில் நான் என்னுடைய கோடாரியை ஷார்பன் பண்ணுவேன். ஏன்னா மரம் வெட்டும்போது என்னோட கோடாரி மலிங்கிரும். ஒவ்வொரு 15 நிமிஷம் கழிச்சும் 5 நிமிஷம் நான் என்னுடைய கோடாரிக்கு திருப்பி ஷார்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான் ரங்கசாமி. திருப்பி ராமுகிட்ட கேட்குறான், கடைசியாக நீங்கள் எப்போ உங்கள் கோடாரியை ஷார்ப் பண்ணீங்க அப்படின்னு. ராமு யோசிச்சு பார்த்தா 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவன் கடைசியாக சாணம் பிடிச்சது அவனுக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் அவனோட கோடாரிக்கு சாணமே பிடிக்கல. சரி, ஏன்டா இந்த கதையை இப்போ ஏன்ட்ட சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்மளும் ராமு மாதிரி ஒரு கம்பெனிலையோ இல்லை ஏதோ ஒரு துறையிலையோ நம்ம வேலை பார்த்துட்டு இருப்போம். ஆனால் திடீர்னு பார்த்தா புதுசாக யாராவது வருவான், இல்லை நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டே ஒருத்தன் நம்மளை விட பெஸ்ட்டாக அந்த விஷயத்த பர்ஃபார்ம் பண்ணுவான். என்னடா இது, நம்ம எத்தனை நாளாக இவ்வளோ நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு இருந்தோம், ஆனால் புதுசாக ஒருத்தன் நம்மளை விட பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். 2001 2010 வரைக்கும் எவ்வளோ இன்ஃபர்மேஷன், எவ்வளோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் விட பல மடங்காக 2011 2020 வரைக்குமான இன்ஃபர்மேஷனும் டெக்னாலஜியும் டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுது டேட்டா. ஸோ லிட்டரலாக சொன்னோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பல ஆயிரக்கணக்கான இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்மளை சுற்றி இருக்கும்போது நம்ம வேலை செய்கிற துறையில் நம்ம எடுத்துக்க போகிற துறையை பற்றி நம்ம எவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுருக்கோம், எப்போ நம்ம கடைசியாக நம்மளுடைய கோடாரியை ஷார்பன் பண்ணோம்
அடுத்த 10 வருஷத்தில் நம்ம எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இப்போ கலெக்ட் பண்ணியிருக்கோமோ அதை விட பல மடங்கு இன்ஃபர்மேஷன் பெருகுதான் போது. நிறைய புது டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ நம்ம இம்ப்ரூவ் பண்ணாமல் இருந்தோம், நம்ம துறையை பற்றி நம்ம புதுசாக கற்றுக்காமல் இருக்கோம், நம்ம புதுசாக ஒரு விஷயத்தில் இறங்க போகிறோம் அப்படின்னா அதை பற்றி நம்ம எதுவுமே தெரிஞ்சுக்காமல் இம்ப்ரூவ் பண்ணிக்காமல் இறங்குறோம் அப்படின்னா 10 இல்லை 20 வருஷம் ஆனாலும் நம்ம இப்போ என்ன நிலமையில இருக்கோமோ அதே நிலமையில தான் இருப்போம். நீங்கள் உங்களுடைய கோடாரியை ஷார்பன் பண்ணுறது தான் உங்களுடைய சம்பளத்தையோ இல்லை நீங்கள் இருக்கிற நிலைமையை மாற்றுறதுக்கான ஒரே வழி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் எண்ணத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. நான் ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு தெரியப்படுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி மிஸ்டர் நவீன்குமார் யூடியூப் சேனல் ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பராக மாறுங்க. என்கிட்ட ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னு நினச்சாலோ இல்லை சொல்லணும்னு நினச்சாலோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இருக்குது, அங்கே எனக்கு தெரியப்படுத்தலாம். இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள், நான் செக் பண்ணிக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் அண்ட் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். எஜுகேஷன் இஸ் பார், செல்ஃப் எஜுகேஷன் இஸ் சூப்பர் பார். தேங்க்யூ.